அவருக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. எசேக்கியாவே, காரியத்தை ஒழுங்கு செய் என்று தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். அச்சம் உண்டாகிவிட்டது. காரியத்தெல்லாம் ஒழுங்கு செஞ்சு வாழ்க்கையில் முற்றுப்பெற வேண்டிய நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் உலகத்தில் வாழ முடியாது. தன் சரீரத்தில் இருந்த பலவீனத்தை குறித்து பல பண்டிதர்களும் பல விதத்திலே சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியோ தன் சரீரத்தில் இருந்த பலவீனம், தன் பிளவியின் மேல் எப்படி சுகமுண்டாகும் என்கிற ஒரு கேள்வி, தன் சரீரத்தில் இருந்த கஷ்டம் தன்னை சாகடிக்கிறது, தன் வாழ்வு முற்று பெற்றது, இனிமேல் உலகத்தில் வாழ முடியாது என்கிற நிலை தீர்க்கதரிசியும் சொல்லிட்டார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவோ, நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அதனுடைய 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். தேவனுடைய சமூகத்தில் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டவுடனே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அப்ளிகேஷன் வச்சான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பம் என்றால் அப்ளிகேஷன். விண்ணப்பம் செய்வதும் வேண்டுதல் செய்வதும் அப்படியெல்லாம் நம்ம ஜெபத்தில் சொல்லிக்கிறோம். விண்ணப்பம் என்று சொல்லுவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தயவு கூர்ந்து நாங்கள் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படின்னு சொல்லி பேர் முதல் விலாசம் முதல் எழுதி இந்த வேலைக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த அவசியத்திற்காக என்று விவரம் எழுதி கொடுக்கிறோம். ஆனால் வேண்டுதல் என்று சொன்னால் ரிக்வெஸ்டேஷன். ஆமென். ஐயா, இவ்வளவு காலமாக வேலை செஞ்சிருக்க ஐயா, இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டிருக்க ஐயா, இவ்வளவு காலமாக சிரமப்பட்டிருக்க ஐயா, ஏதாகிலும் தயவு கூர்ந்து செய்யுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். பாருங்க, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருடைய சமூகத்தில் தன் விலாசம் முதலாய் எல்லாம் சொல்லி ஆண்டவரோடு தன் கண்ணீரை கொட்ட ஆரம்பிச்சான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டது. ஹல்லேலூயா, ஆமென். உங்க பார்வைக்கு நலமானதை செஞ்சிருக்கேன். உம் சமூகத்திற்கு முன்பாக சரியா வாழ்ந்திருக்கிறேன். தெய்வமே, ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும். கண்ணீர் விட்டு அழுதான். சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அழுது புலம்பினான். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன நிலைக்கு தள்ளப்பட்ட எசேக்கியா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் அவன் கண்ணீரை கண்டு அவன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை காண்கிற தேவன். ஆகாரை கண்ட கண் உன்னை காண்கிறது. எசேக்கியாவை கண்ட கண் உன்னை காண்கிறது. கண்ணீரோடும் வேதனையோடும் கர்த்தருடைய சமூகத்திலே கதறிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன், இத்தனை வருஷமாய் உம்முடைய பிள்ளையாய் ஆராதிக்கிறேன் என்றெல்லாம் தேவ சமூகத்திலே வைத்திருக்கிற படிவம் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதை கவனிக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த அற்புதத்தின் நாளில் உன் கண்ணீருக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. தீர்க்கதரிசி மீண்டும் புறப்பட்டு வந்து எந்த தீர்க்கதரிசியால முற்று பெற்றது என்று சொல்லப்பட்டதோ அதே தீர்க்கதரிசியால கர்த்தர் சொல்றார், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உன் ஆயுசு நாட்கள் அதிகரிக்கிறது, உனக்கு அற்புதம் நடக்கிறது என்று ஒரு பெரிய திருப்பு முனை. உன் கண்ணீர் வெறுமையாய் போவதில்லை. கண்ணீரை துருத்தியில எண்ணி வச்சிருக்கார். கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென்.
குடித்து வரித்தவளை போல தேவ சமூகத்தில் அழும் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். என் பிள்ளை செத்து போவதை பார்க்க முடியாது என்று தேவ சமூகத்தில் அழுவதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் கண்ணீரை காண்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு.